வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பேங்க் கணக்கு வழக்குல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது பர்சனல் லோன் எடுத்திருந்தா அதை கட்ட முடியாத சூழ்நிலையில எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியில அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி நகை வைத்து அடகு வைத்தவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா அதுக்குண்டான உங்களால் முடிஞ்ச வட்டி போய் கட்டிடணும். இல்லைன்னா அதுல ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல தாமதம் இருக்கும். பரீட்சை எழுத புதுசா அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் எழுத போறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுத போறவங்க கவனமான சூழ்நிலையில நல்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா மிஸ் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று வரை இருந்தது இன்று காணாமல் போனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உறவுகள் அதே மாதிரிதான், நண்பர்களும் அதே மாதிரிதான், வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சொந்த பந்தங்கள்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுடைய வழிபாடு 8 தீபம் போட்டு யமகண்ட நேரத்துல சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி வீட்டுல அவங்க பண்ண வேண்டியது வெண்டைக்காய் டெய்லி வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.